ஓய்வு பெற்ற கிரிக்கெட் வீரரான அம்பத்தி ராயுடு அரசியல்ல அவருடைய முதல் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கட்சி தாவ முடிவு செஞ்சிருக்காரு. அவர் எந்த கட்சியிலிருந்து எந்த கட்சிக்கு தாவ போறாரு, எதுக்காக தாவ போறாரு அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற கையோடு அரசியல் பக்கம் திரும்பி அரசியல் இன்னிங்ஸை வெற்றிகரமாக்கிய வீரர்கள் பலர் உண்டு. காங்கிரஸில் அசாருதீன், சித்து, பாஜகவில் கௌதம் கம்பீர், ஆம் ஆத்மியில் ஹர்பஜன் சிங், திரிணாமுல் காங்கிரஸில் மனோஜ் திவாரி என இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. அப்படி சென்ற IPL தொடருடன் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்ற கிரிக்கெட் வீரர் அம்பத்தி ராயுடு அடுத்து அரசியல் பக்கம் திரும்ப இருப்பதாக கடந்த ஜூலை மாதமே தகவல்கள் வெளியாகி வந்தன. எந்த கட்சியிலிருந்து அவர் தனது அரசியல் பயணத்தை தொடங்க உள்ளார் என்று எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை சந்தித்து அக்கட்சியில் தம்மை இணைத்துக் கொண்டார் 37 வயதான அம்பத்தி ராயுடு. ஆனால் 8 நாட்களுக்கு கூட அவரது அரசியல் பயணம் நீட்டிக்கவில்லை. ஜெகனின் கட்சியில் சேர்ந்த ஒரு வாரத்திற்குள் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் அம்பத்தி ராயுடு. இந்த நிலையில் தற்போது பிரபல தெலுங்கு நடிகரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாணை நேரில் சந்தித்து அம்பத்தி ராயுடு சுமார் 3 மணி நேரம் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது அடுத்து அவர் ஜனசேனா கட்சியில் இணையக்கூடும் என்ற பேச்சுகள் எழ காரணமாகியுள்ளது. தான் ஏன் YSR காங்கிரஸிலிருந்து விலகினேன் என்றும் பவன் கல்யாண் உடனான தனது சந்திப்பு குறித்தும் விளக்கம் அளித்துள்ளார் அம்பத்தி ராயுடு. அதில் தனது கொள்கையும் YSR காங்கிரஸ் கட்சியின் கொள்கையும் ஒத்துப்போகாததால் அக்கட்சியிலிருந்து தாம் விலகியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அப்போது தனது நலம் விரும்பிகள் பலரும் அரசியலில் இருந்து விலகுவதற்கு முன்பாக பவன் கல்யாணை ஒருமுறை சந்தித்து பேசுமாறு தம்மை கேட்டுக்கொண்டதால் பவன் கல்யாணை தான் நேரில் சந்தித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். பவன் கல்யாண் உடன் தனது கொள்கைகள் ஒத்துப்போவதாக தெரிவித்துள்ள அம்பத்தி ராயுடு தற்போது கிரிக்கெட் போட்டிகள் தொடர்பாக துபாய்க்கு செல்ல இருப்பதாகவும் எப்போதும் தான் ஆந்திரா மக்களுடன் இணைந்து இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் விரைவில் அவர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியில் தம்மை இணைத்துக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் ஆந்திர சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஆந்திர மாநிலம் குண்டூரை பூர்வீகமாக கொண்ட அம்பத்தி ராயுடு தேர்தலில் களம் காண்பாரா, அரசியலில் தனது 2வது இன்னிங்ஸை தொடங்குவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நடிகை நயன்தாராவுடைய அன்னபூரணி படத்தை OTT தளத்திலிருந்து அதிரடியா நீக்கியிருக்காங்க. இந்த ஒரு செய்தி தான் இப்போ சினிமா வட்டாரங்களையும் அரசியல் வட்டாரங்களையும் அதிக பேசும் பொருளா மாறி இருக்கு. இந்த நீக்கம் ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். சமையல் வல்லுநராக நயன்தாரா நடிப்பில் வெளியான அன்னபூரணி படத்திற்கு பிறகு நயன்தாரா சொன்ன ரெசிபி என்ற தலைப்பில் நம்மூரில் சமையல் வீடியோக்கள் அதிகம் ஆன்லைனில் உலா வருவதை பார்க்க முடியும். ஆனால் வட இந்தியாவிலோ பல சர்ச்சைகளில் சிக்கியிருக்கிறது அன்னபூரணி. நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியானதுமே இந்த சர்ச்சைகள் வெறும் பேச்சோடு நிற்காமல் மும்பை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்படும் அளவிற்கு சென்றது. சமையல் தொழிலில் சாதிக்க நினைக்கும் பெண்ணான நயன்தாரா அதில் சாதித்தாரா இல்லையா என்பதுதான் இந்த படத்தின் கதை. ஆனால் பிராமண குடும்பத்தில் பிறந்தவராக காட்டப்படும் நயன்தாரா அசைவ உணவுகளை சமைப்பதா சாப்பிடுவதா என்ற சர்ச்சைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்து அமைப்பினர். படத்தின் ஆரம்பத்தில் பெருமாள் மணந்த துலுக்கநாச்சியார் இஸ்லாமிய பெண் என்ற புராண கதையை கூறிவிட்டு இஸ்லாமியராக வரும் ஜெய் நயன்தாராவை காதலிக்கும் காட்சிகள் மூலம் லவ் ஜிகாத்தை ஆதரிப்பதாகவும் அவர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இன்னொருபுறம் பிரியாணிக்கு ஏது மதம் என்று சொல்லிவிட்டு புர்கா அணிந்து கொண்டு நமாஸ் செய்தால்தான் பிரியாணி ருசியாக வரும் என்று காட்சிப்படுத்தப்பட்டு இருப்பதும் பெரும் சர்ச்சையானது. மேலும் படத்தில் வரும் ஒரு காட்சியில் ஜெய் நயன்தாராவிடம் ராமர் கூட அசைவ உணவை சாப்பிட்டிருக்கிறார் என்று கூறியிருப்பது வடக்கில் உள்ள ராமர் பக்தர்களை கொந்தளிக்க செய்துள்ளது. இந்த நிலையில் பட தயாரிப்பு நிறுவனமான G என்டர்டெயின்மெண்ட் இந்து மற்றும் பிராமணர்களின் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் படத்தின் இணை தயாரிப்பாளர்கள் என்ற முறையில் எங்களுக்கு எந்த எண்ணமும் இல்லை என்று வருத்தம் தெரிவித்துள்ளது. அதோடு சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்கி மீண்டும் வெளியிடும் வரை நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் இருந்து படம் நீக்கப்படுவதாகவும் அறிவித்துள்ளது.
இப்படி ஓடிடி தளத்தில் இருந்து அன்னபூரணி படம் நீக்கப்பட்டிருப்பது தொடர்பாக கருத்து தெரிவித்து வரும் பலரும் படத்தை வெறும் படமாக பார்க்காததன் விளைவு இது என்ற விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றனர். முத்துக்கு முத்தாக பட பாணியில பல நாள் லீலைகள் செஞ்ச ஒருத்தர் இப்போ வசமா சிக்கி இருக்காரு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில அரங்கேறிய இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதோடைய முழு பின்னணி இதோ. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த பெரும்புகை கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். 30 வயதான இவர் சமையல் வேலை செய்து வந்த நிலையில் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் காதலிப்பதாக கூறி பழகி வந்துள்ளார். இதில் அந்த பெண்ணுடன் தனிமையில் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கே தெரியாமல் அவரை ஆபாசமாக செல்போனில் வீடியோ எடுத்து வைத்திருக்கிறார் வெங்கடேசன். நாட்கள் செல்ல செல்ல தன்னை போலவே பல பெண்களிடம் வெங்கடேசன் பழகி வருவதும் தன்னை அவர் ஆபாசமாக வீடியோ எடுத்து வைத்திருப்பதும் அப்பெண்ணுக்கு தெரிய வந்திருக்கிறது. உடனே வெங்கடேசனுடன் பழகுவதை அப்பெண் நிறுத்திய நிலையில் அவர் குறித்தான ஆபாச வீடியோக்களை அப்பெண்ணுக்கே அனுப்பிய வெங்கடேசன் அனைத்தையும் இணையத்தில் வெளியிட்டு விடுவதாக கூறி அவரை வலுக்கட்டாயமாக பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்து வந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் வெங்கடேசனின் தொல்லைகளை தாங்க முடியாமல் இதனை தன் வீட்டாரிடம் அப்பெண் தெரிவித்த நிலையில் அப்போதுதான் பேரதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு உண்மை வெளிவந்தது. வெங்கடேசனின் குடும்பத்தாரிடம் முறையிட்டு இளைஞரை சுற்றி வளைத்து பிடித்த பெண்ணின் உறவினர்கள் வெங்கடேசனின் செல்போனை கைப்பற்றி சோதனை செய்தனர். அப்போது அந்த இளம் பெண்ணை போலவே தனது நெருங்கிய உறவினர்கள் உட்பட 20க்கும் மேற்பட்ட பெண்களின் ஆபாச வீடியோக்களை அவர்களுக்கே தெரியாமல் வெங்கடேசன் வீடியோ எடுத்து செல்போனில் வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனால் ஒட்டுமொத்த கிராமமே அதிர்ச்சி அடைந்த நிலையில் சம்பவம் குறித்தான விசாரணையை செஞ்சி போலீசார் கையில் எடுத்தபோது யாரும் எதிர்பார்க்காத வகையில் பெரும் ட்விஸ்ட் ஒன்று நிகழ்ந்தது. வெங்கடேசனின் இந்த லீலைகளுக்கு அவரின் அண்ணனும் அக்கா மற்றும் அக்காவின் கணவரும் உடந்தை என்பது தெரிய வந்தது. வெங்கடேசனின் அக்காவான புஷ்பாவிற்கு தம்பியின் இந்த லீலைகள் முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது. அவர் செஞ்சியில் உள்ள கம்ப்யூட்டர் சென்டர் ஒன்றில் வேலை செய்து வரும் நிலையில் தம்பி எதிர்காலத்தில் போலீசில் சிக்காமல் இருக்க தான் பணிபுரிந்து வரும் கம்ப்யூட்டர் சென்டரில் இருக்கும் உயர் ரக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வீடியோவை யாராலும் திரும்ப எடுக்கவே முடியாத வகையில் தடயமே தெரியாமல் டெலிட் செய்திருக்கிறார். இதற்கு புஷ்பாவின் கணவர் பூபாலனும் வெங்கடேசனின் அண்ணன் புருஷோத்தமனும் உடந்தை என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் வெங்கடேசனிடமிருந்து கைப்பற்றிய செல்போனை சைபர் கிரைம் ஆய்வுக்காக அனுப்பி வைத்த போலீசார் பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்தல், பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து வெங்கடேசனையும் அவரது அண்ணன் புருஷோத்தமனையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து இந்த குற்றச்சம்பவங்களுக்கு உடந்தையாக இருந்ததாக கூறி வெங்கடேசனின் அக்கா புஷ்பா மற்றும் அவரின் கணவர் பூபாலனை போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வரும் நிலையில் இந்த சம்பவம் செஞ்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 1ஆம் வகுப்பு மாணவியான கோபர்தினி அவங்களுடைய அசாத்திய நினைவாற்றலால அனைத்து கனிமங்களின் பெயர்களையும் அனைத்து உலக நாடுகளின் பெயர்களையும் சில நிமிடங்களிலே சொல்லி முடிச்சிருக்காங்க. அதை பத்தி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பிறக்கும் அத்தனை குழந்தைகளும் ஒரு தனி திறமையுடன் பிறக்கும். அதை கண்டு ஊக்குவிக்கும் போது அவர்கள் சாதனையாளர்களாக பார்க்கப்படுகிறார்கள். கோவதனியின் பெற்றோரும் அப்படித்தான் தன் மகளின் திறமையை கண்டறிந்து அதை மேடையேற்றியுள்ளார்கள். வெல்லியம், போலான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், fluorine, yan, sodium, magnesium, aluminium, silicon, phosphorus, sulfur, chlorine, argon, potassium. Afghanistan, Albania, Algeria, Andorra, Angola, Antigua, Barbuda, Argentina, Armenia, Australia, Azerbaijan, Bahamas, Bahrain, Bangladesh, Barbados, Belarus, Belgium, Lasbeni. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த 1ஆம் வகுப்பு மாணவிதான் கோவதனி. இவரது தந்தை இளம்பருதி ஒரு வழக்கறிஞர். தாய் ராதா நீதித்துறை நடுவர் 1வது நீதிமன்ற நீதிபதி. தனியார் பள்ளி ஒன்றில் படித்து வரும் கோவதனி கர்நாடக இசை,
நடனம், கல்வி என பல கலைகளின் ஆரம்ப கட்டங்களை பயின்று வருகிறார். கோவதனிக்கு அசாத்திய நினைவாற்றலும் உண்டு. எனக்கு பாட்டு, டான்ஸும் மேம் அம்மா சேர்த்துட்ருக்காங்க. மிஸ் சொல்லி தருவாங்க. ஸ்கூல்லையே சிலம்பம் சொல்லி தருவாங்க, டான்ஸ் சொல்லி தருவாங்க. அது பீரியட் டான்ஸ். கோவதனி யூகேஜி படித்துக் கொண்டிருந்த போது ஆசிரியர்களின் அறிவுறுத்தலின்படி அவரது பெற்றோர்கள் தனிமங்களை சொல்லிக் கொடுத்தனர். அடம்பிடிக்காமல் சமத்தாக அதை கற்றுக்கொண்டு 118 தனிமங்களின் பெயர்களையும் 1.5 நிமிடத்தில் கூறி அசத்தினார். அவளுக்கு யூகேஜியில் எலமெண்ட்ஸை பற்றி சொல்லணுன்ட்டு அவங்க மிஸ்ஸு கூப்பிட்டு பேசியிருந்தாங்க. எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அதே டைம் எங்ககிட்டையும் சொன்னாங்க, உங்கள் பேத்திக்கும் சொல்லி கொடுங்கன்ட்டு. நாங்களும் அந்த 118 எலமெண்ட்ஸை சொல்லி கொடுத்தோம். அதை 1 மினிட்லேயே அவள் கரெக்டாக கவரப் பண்ணி சொல்லிட்டா யூகேஜிலேயே. முதல் வகுப்பு வந்ததும் 195 நாடுகளின் பெயர்களையும் சொல்லிக் கொடுக்க அதையும் கற்றுக்கொண்ட கோவதனி ஒரே மாதத்தில் 195 நாடுகளின் பெயர்களையும் 2 நிமிடத்தில் மனப்பாடமாக கூறி முடித்தார். நெக்ஸ்ட் இயர் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்திருக்கிறா. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, 195 கண்ட்ரிஸ் சொல்லணும் மேம் சொன்னாங்க. சரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் சொல்வாளான்ற ஒரு இது இருந்தது. ஆனால் டெய்லி 10 சொல்லி கொடுத்து 1 மந்த்லேயே அவன் 195 கண்ட்ரிஸை பைஹார்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அது மட்டுமில்லை, தன்னுடன் பயிலும் மற்ற மாணவிகளுக்கு முன்னுதாரணமாகவும் திகழ்கிறார் கோவதனி. விரைவில் கின்னஸ் சாதனை படைக்க அவரது பாட்டியும் பெற்றோரும் அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். கோவதனி விரைவில் கின்னஸ் சாதனை படைக்க பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் குவிந்து வருகின்றன. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒலிப்பதிவாளர் பிறைசூடனுடன் விழுப்புரம் செய்தியாளர் கோபிநாத். கடந்த ஆண்டு புத்தக திருவிழால கொடிக்கட்டி பறந்த பொன்னியின் செல்வன் நாவல் இந்த ஆண்டு விற்பனை சரிவடைஞ்சிருக்கு. இதோடைய சரிவின் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தின் புத்தக வாசகர்களை இன்று வரை கட்டி போட்டிருக்கும் வரலாற்று நாவல்களில் பொன்னியின் செல்வனுக்கு தனி இடம் உண்டு. 5 ஆண்டுகள் வார இதழில் தொடராக வெளிவந்த இந்த நாவல் அதன் பின் முழு தொகுப்பாக வெளியாகி லட்சக்கணக்கான பிரதிகள் விற்று தீர்ந்தன. பின்னர் அது நாட்டுடைமையாக்கப்பட்டு பல்வேறு பதிப்பகங்கள் அதை பதிப்பித்து விற்பனை செய்து வருகின்றன. புத்தக வடிவம் பெற்ற காலத்தில் இருந்தே விற்பனையில் சக்கை போடு போட்ட பொன்னியின் செல்வன் நாவல் இந்த ஆண்டு புத்தக திருவிழாவில் விற்பனை சரிவை சந்தித்து உள்ளது. 2022ஆம் ஆண்டு இயக்குனர் மணிரத்னம் பொன்னியின் செல்வன் முதல் பாகத்தை வெளியிட்ட போது ஆதித்த கரிகாலனை யார் கொலை செய்தார்கள் என்ற பதிலை தேடியே பொன்னியின் செல்வன் புத்தகம் வாங்கியவர்கள் ஏராளம். இன்றைய 2K கிட்ஸ்கள் கூட நாவலை வாசித்த அதிசயம் நிகழ்ந்தது. நான் அந்த புத்தகத்தை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சுட்டேன். நான் படித்ததுலேயே ஒரு கல்ட் கிளாசிக்கான புக்குன்னு சொன்னால் நான் அதை தான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா இப்போது அந்த படம் வந்தது. இந்த படம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்தோடனே செகண்ட் பார்ட் அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று ஏற்பட்டுச்சு. எல்லோரும் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அது ரொம்ப ரேப்பிடாக குறைஞ்சிருச்சு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த புத்தகத்தை ஒரு 50% கூட சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சானா கிடையாது. இதன் காரணமாக கடந்த ஆண்டு சென்னை புத்தக திருவிழாவில் பொன்னியின் செல்வன் நாவல்தான் விற்பனையில் கொடிகட்டி பறந்தது. 2023 பிப்ரவரியில் பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் வெளிவந்தது. இது படமாக வந்துருச்சு இல்லையா? வந்ததுக்கு அப்புறமா எப்போவுமே நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியான ஊடகத்தை நோக்கி தான் போவாங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் படிச்சுட்டு இருந்தோம், அப்புறம் சின்ன சின்ன நாவல் வந்துச்சு, நாவல் படித்தோம். இப்போ சினிமான்ற ஊடகம் வந்தோன்னா நாவல் புத்தகம் படிக்கிறன்றது டோட்டலாக கம்மியாயிடுச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வாசகர்களிடையேவும் இந்த புத்தகத்தை பற்றி ரொம்ப பெருமையாக வெளியே பேசிட்டு இருந்த வாசகர்களிடையேவும் இந்த படம் பெரிய ஏமாற்றத்தை கொடுத்ததுனால புதிய வாசகர்களுக்கு இது மேலே பெரிய ஈர்ப்பு வராமல் போயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். இந்த நிலையில்தான் 47வது புத்தக திருவிழா சென்னையில் நடந்து வருகின்றது. கடந்த ஆண்டை யோசித்து பார்த்து பல பதிப்பகத்தார் அதிக அளவில் பொன்னியின் செல்வனை அச்சிட்டனர். ஆனால் நாள் ஒன்றுக்கு ஒரு பிரதி விற்பனை ஆவதே பெரும்பாடாக இருக்கிறது. பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, இந்த 3 புத்தகங்களும் பொன்னியின் செல்வன் படம் எடுப்பதற்கு முன்னால் நன்றாக விற்பனையாக இருந்தது.
படம் எடுத்த பிறகு கொஞ்சம் சுமாராக போனது. இப்போ சுத்தமாக அந்த புத்தகம் வந்து மக்களிடம் ரீச் ஆகலை. பொன்னியின் செல்வன் வந்து ஒரு நாளைக்கு 50 செட்டு முதல் 60 செட்டு வரை 5 பாகங்கள் தனித்தனியாக உள்ளது விற்பனை ஆகிட்டு இருக்குது கடந்த காலங்களில் எல்லாமே. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வனுடைய வியாபாரம் வந்து கம்மியாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு செட்டு போகிறதே பெரிய இதாக இருக்கிறது. சில பதிப்பகங்கள் பொன்னியின் செல்வனை சுருக்கி 150 ரூபாய்க்கு விற்பனைக்கு கொண்டு வந்தது. அதுவும் சரியாக விற்பனையாகவில்லை. பிரச்சனை என்னவெனில் படத்தை மட்டும் பார்த்து சுவாரஸ்யம் இழந்தவர்கள் புத்தகத்தை வாங்கி படிக்க ஆர்வம் காட்டவில்லை என விற்பனையாளர்களும் பதிப்பாளர்களும் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். உண்மையாக அந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா இதனுடைய பிரம்மாண்டம் என்பது வேற. ஆனால் வாசல் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு இவ்வளோதான் பொழுது அப்படின்ட்டு முக்கால்வாசி அதில் வந்து ஒரு 10% ஒரு 15% விழுக்காடு கதைகள் மட்டுமே சொல்லப்பட்டு இருக்குது. 85% கதைகள் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. இதையெல்லாம் வாசகர்கள் படித்து அவர்கள் தெரிந்து கொள்ளணும். திரைப்படத்தை விட புத்தகத்தில் படிக்கும் போது அதன் பிரம்மாண்டமும் சுவையும் அதிகம் என்பதால் பொதுமக்கள் பொன்னியின் செல்வன் நாவலை வாங்க ஆர்வம் காட்ட வேண்டும் என புத்தக விற்பனையாளர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். தந்தை டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஸ்ரீராம் உடன் செய்தியாளர் சதீஷ் முருகன். சொந்த வீடு கட்ட ஆசைப்பட்டு ஆன்லைன்ல கடன் வாங்கி ஏமாந்த இளைஞர் கடன் தொல்லையால தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. செல்போனில் இணையத்தை தொட்டால் போதும் கடன் வேண்டுமா என கூறி கடல் அலைகள் போல ஆன்லைன் கடல் செயலிகளின் விளம்பரங்கள் வந்து நச்சரிக்கும். தொட்டா அவன் கெட்டான் என்பது போல அந்த விளம்பரங்களை நம்பி உள்ளே சென்று விண்ணப்பித்தால் போதும். அதில் தப்பிப்பவர்களை விட சிக்கிக்கொள்பவர்களே அதிகம். அந்த விதத்தில் வெவ்வேறு ரூபங்களில் விளம்பரங்களை செல்போனிற்கு அனுப்பி வலையை விரிக்கிறது சைபர் கிரைம் கும்பல். அந்த வகையில் ஆன்லைன் கடன் செயலி மோசடி சம்பவத்தில் சிக்கி இளைஞர் உயிரை விட்ட சம்பவம் ராணிப்பேட்டையில் அரங்கேறியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் 25 வயதான ஜெயசூர்யா. தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வந்த ஜெயசூர்யாவுக்கு சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் என்பது நீண்ட நாள் கனவாக இருந்து வந்துள்ளது. கடந்த ஒரு வார காலமாகவே வீட்டில் யாரிடமும் பேசாமல் ஜெயசூர்யா தீவிர மன உளைச்சலில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. மகனின் மௌனத்திற்கு விடை காண முடியாமல் குழம்பியிருந்த பெற்றோருக்கு ஜெயசூர்யா முடிவுரை எழுதி பதிலளித்திருப்பதுதான் பெற்றோரை மனக்குமுறலில் தள்ளியுள்ளது. வீட்டில் தனி அறையில் இருந்த ஜெயசூர்யா யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றதை பார்த்து குலை நடுங்கி போன உறவினர்கள் உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். குடும்பத்திற்கு பொறுப்பான மகன் என்பதால் பெற்றோருக்கோ பேரதிர்ச்சி. எப்படியாவது மகனை காப்பாற்றி விட வேண்டும் என இறுகிய மனதுடன் இருந்தவர்களுக்கு ஏற்கனவே மகன் இறந்துவிட்டான் என மருத்துவர்கள் கூறியதுதான் சோகத்தின் உச்சம். சம்பவம் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்கொலைக்கான காரணத்தை விசாரித்த போதுதான் மிரண்டு போயினர் உறவினர்கள். ஜெயசூர்யாவின் செல்போனை சோதனை செய்த போது அவரை தற்கொலைக்கு தள்ளியது காதல் தோல்வியோ பணிச்சுமையோ அல்ல, ஆன்லைன் கடன் செயலிதான் என்பது வெட்ட வெளிச்சமானது. ஆன்லைன் கடன் செயலியில் 1,60,000 ரூபாய் கடனுக்காக ஜெயசூர்யா விண்ணப்பித்திருந்ததும், ஆனால் கடன் தருவதாக கூறி போலி ஆன்லைன் கடன் செயலி கும்பலிடம் அவர் சிக்கியதும் தெரிய வந்தது. கேட்ட கடன் தர தயாராக இருப்பதாக கூறி பல்வேறு காரணங்களை கூறி சுமார் 50,000 ரூபாய் வரை ஜெயசூர்யாவிடம் மோசடி கும்பல் பணத்தை கறந்துள்ளது. விவரம் ஏதும் தெரியவில்லை என்பதால் மோசடி கும்பல் கேட்ட பணத்தையெல்லாம் நண்பர்களிடமிருந்து கடன் வாங்கி அனுப்பியிருக்கிறார் ஜெயசூர்யா. 1,60,000 ரூபாய்க்கான காசோலையை அனுப்பிய கும்பல் அந்த காசோலையில் 1,60,000 ரூபாய் என எண்ணாலும் 1,16,000 ரூபாய் என எழுத்தாலும் எழுதியிருப்பதும் கூட ஜெயசூர்யாவுக்கு ஏனோ தெரியாமல் போயுள்ளது. தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என உணர்ந்த ஜெயசூர்யா தூக்கிட்டு தற்கொலை செய்வது போல புகைப்படத்தை அனுப்பி வாட்ஸ்அப்பில் பணத்தை கேட்டபோது மோசடி கும்பல் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. அதன் பிறகு நிஜமாகவே ஜெயசூர்யா தற்கொலை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். அந்த கடன் தொல்லைனால தற்கொலை பண்ணியிருக்கிறான். நான் கேட்டேன்னா ஃப்ரெண்டுங்கிட்ட 2,500 ஒரு 10,000 அதுமாதிரி சிறுசுருவாங்க எல்லாம் கேட்கவே இவன் என்ன பண்ணியா திருப்பி அவங்கக்கிட்ட கேட்கவே அவனான்றாங்க, நீ இது உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நாங்கள் லோன் உங்களுக்கு அப்ளை ஆயிடுச்சு, நீங்கள் கட்டி தான் ஆகணும், நீங்கள் 10,000 போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுனால அவன் என்ன பண்ணுவான், நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வீடியோ பண்ணி அனுப்பிச்சிருக்கான் தூக்க மாட்டுற மாதிரி. அது வந்து அவங்க ஏற்றுக்காதனால இவன் என்ன பண்ணால் நிஜமாகவே தூக்க மாட்டேன்னு இறந்துட்டான். எங்களுக்கு இந்த விஷயம் காலையில் தான் தெரியும். தயவுசெய்து இந்த லோனு எதுவும் அப்ளை பண்ணாதீங்க, எதுவும் வாங்காதீங்க, தயவுசெய்து காசு கேட்டால் கூட யாரும் கொடுக்காதீங்க. விவரங்களை சேகரித்த போலீசார் மோசடியில் ஈடுபட்ட சைபர் கிரைம் கும்பல் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.